Good morning. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zebu Share and Wealth Management Private Limited. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, டபுள் பாட்டம் டபுள் டாப் அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, அதனால் மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரையர் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அந்த டபுள் பாட்டம் டபுள் டாப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி அதோடைய ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அதோடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கோ அந்த டபுள் பாட்டமுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதோடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ நம்ம அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு அதோடைய பர்சன்டேஜஸ் எப்படி, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அதுக்கான ப்ரையாரிட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதுதான் டபுள் பாட்டமுடைய ஃபார்மேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டபுள் பாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் டபிள்யூ ஃபார்மேஷனில் இந்த டபுள் பாட்டம் வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். இந்த டபுள் பாட்டமுடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃப்ளாட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டபிள்யூங்கிற ஃபார்மேஷன் ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட், ஆல்மோஸ்ட் ஒரே பாயிண்டில் வந்து கிரியேட் ஆகி ஃப்ரேம் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது இது வந்து நான் ஃப்ளாட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கும். திரும்ப ரெண்டாவது அந்த பாட்டம் வந்து பிரேக் ஆகாமல் பட் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நமக்கு புல்லிஷ் டைரக்ஷனில் வந்திருக்கிற ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிற ஃபார்மேஷனில் நம்ம சொல்கிறோம். அதாவது இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ் அ பையிங் டைரக்ஷனில் இஸ் அ டிகிரி வந்து பாசிட்டிவ் டிகிரி ஓரியன்டாக இதோடைய மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது. இந்த பாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டம் ஓப்பன் ஆகிருக்கும். அதை திரும்ப பிரேக் பண்ணி ரெண்டாவது இன்னும் ஒரு லெவல் வந்து பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது இதோடைய டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில், மார்க்கெட்டோடைய டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 3 பாட்டமில் எதுக்கு நான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரேடர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ளாட்டு விச் இஸ் அரௌண்ட் நியர்லி 50-50 ஓரியன்ட் வந்து ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சுனாலே நம்ம டபுள் பாட்டம் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் மார்க்கெட்டில். பிகாஸ் இது வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து லோ வராமல் மார்க்கெட் வந்து ஏர்லியராகவே மார்க்கெட் திரும்ப ஆரம்பித்ததுனால புல்லிஷ் மொமெண்டம் வந்து இந்த மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த ஃபார்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லோ ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அதாவது நமக்கு டபுள் பாட்டம் அப்படின்னாலே நம்ம பையை ப்ரிஃபர் பண்ணி போகிறோம். இப்படி பையை ப்ரிஃபர் பண்ணி போகும்போது இந்த பாட்டமுடைய டைரக்ஷனே பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டபுள் பாட்டமில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம சூஸ் பண்ணலாம், இந்த செகண்ட் ஒன்றை நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த டபுள் பாட்டமை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஃபார் த ஃபர்தர் ட்ரேடிங் பர்பஸஸ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த டபுள் பாட்டமில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு ஒன்று நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெக்லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்லைன் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்த வந்து நம்ம வந்து பையிங்காக ப்ரிஃபர் பண்ணுறோம். அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் எந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பாட்டம் உடைய லைன் ஒன்று இஸ் புல்லிஷ் டைரக்ஷனில் இருக்கா இல்லாட்டி பேரிஷ் டைரக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாட்டம் ஃபார்மேஷன் பார்க்கும்போது இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து இந்த டபுள் பாட்டமில் குயிக்காக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த டபுள் பாட்டம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் டூல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டாம். இது ட்ரேடர்ஸ்க்கு இல்லை இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் ஷார்ட் டேர்மில் டெலிவரி மேக் பண்ணுற ஒரு ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேஷனை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டே டியூன்ட். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஹேவ் அ ஹாப்பி ட்ரேட். தேங்க்யூ ஸோ மச்.